ஏப்ரல் 30 இன்று வரை ஆளும் கட்சிக்கு எதிரான செயல்பாட்டை மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன மேற்கொண்டிருக்கிறார்? இந்த வித்தியாசத்தை மட்டும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதன் பின்னணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பது உங்களுக்கே நிதர்சனமாக தெரியும். திமுக ஊடுருவி உள்ள வேலை செய்யற அளவுக்கு வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அவ்வளவு வீக்கா இருக்கா? நேரடியான அவருடைய ஈடுபாட்டில் திமுக வராமலேயே மிகச்சிறப்பாக அவர்கள் ஜி.கே. மணி என்ற ஒரே ஒரு சக்தியை பயன்படுத்தி திமுக இந்த காரியத்தை இன்று வரை செய்து கொண்டிருக்கிறார். டெப்தா சொல்றேன், பாமகக்குள் ஊடுருவில்லை, தைலாபுரம் தோட்டத்துக்குள் ஊடுருவிட்டார். நான் இன்றைக்கு சொல்றேன், மருத்துவர் அன்புமணி ராமதாசன் இவர்கள் இத்தகைய முடிவை அவர் மேற்கொண்டு இதை அவர் செய்யவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்பதே இல்லாமல் போயிடும். கட்சிக்கு தலைவராக நீ வேணா இருக்கலாம், கட்சி முடிவெடுக்கக்கூடியது எல்லாவற்றையும் நான் தான் எடுப்பேன். ஐயா சொன்னார், எல்லா முடிவும் நான் தான். ஆனால் கட்சி தலைவர் அப்படி சொல்லும்போது பிரச்சனையோட தொடக்க புள்ளி அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிரிவினைக்கு நடுவுல திமுகவும் ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? அதுக்காக ஒருத்தர் எங்கள் கட்சியில் முன்னாள் கௌரவ தலைவராக இருந்தவர் அதுக்காக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் மற்றும் பாமகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ பாமக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. எந்த தொகுதிகளில் போட்டி போட போறாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனா இப்போ மக்களுக்கு கொஞ்சம் மைண்ட் மாறி எப்படி இருக்குன்னா, ஒருவேளை 2 கட்சியா நிப்பாங்களோ, பிரச்சனை வருமோ அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அன்புமணி அவர்கள் மக்களுக்காக தான் நான் வேலை செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி திமுக அரசு சார்பில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கான குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாமகவை பொறுத்தளவில் 2026 தேர்தல் எப்படி இருக்கும் சார்? அது 2 விஷயங்கள். எங்கள் உட்கட்சி பிரச்சனையை பற்றி பேசணுன்னா நிறைய பேசணும், நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு, அதை பற்றி பேசுவோம். நீங்கள் கேளுங்க, அது உங்களுடைய முடிவுக்கு விட்டுறேன். ஆனால் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை, தேர்தலை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் நாங்கள் 2 விஷயங்களில் கவனம் செலுத்துகிறோம். ஒன்று, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றியை பெற்று தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரத்தை பாட்டாளி மக்கள் கட்சி பெற வேண்டும். வரக்கூடிய 2026 ஆட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துணையோடு அந்த ஆட்சி நடைபெறக்கூடிய அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறக்கூடிய கூட்டணி தான் வெற்றி பெற வேண்டும் என்ற அளவிற்கு எங்களுடைய களப்பணிகளை எங்களுடைய நிர்வாகிகள் மற்றும் நாங்கள் மட்டுமல்ல, நாங்கள் யாரோடு சேர்ந்து போட்டியிடுகிறோமோ அந்த ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறுவதற்கான தொகுதி அளவிலான தேர்தல் பணிகளை நாங்கள் தீவிரப்படுத்தியிருக்கிறோம். அதற்கான பணிகள் முழுவீச்சில் எங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. துவக்கத்தில் நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 100 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டார். அதில் மிக அழுத்தமாக தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும், இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும், திமுக என்பது மக்கள் விரோத அரசு, அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரு அரசாக இது இருந்து கொண்டிருக்கிறது, அரசு ஊழியரிலிருந்து பல்வேறு தரப்பினருடைய நம்பிக்கை இழந்த ஒரு அரசு என்ற ஒரு அழுத்தமான செய்தியை தமிழகம் முழுவதும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். இதில் களப்பணி, தேர்தல் பணி, கட்சி நிர்வாகிகளை சீரமைப்பது இது ஒரு புறம். இன்னொரு புறம் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து சொல்லக்கூடியது. குறிப்பாக 2 விஷயங்கள். அவர்கள் கொடுத்த வாக்குறுதி, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதற்கான ஒரு ஆவணப்பூர்வமான ஒரு ஆவணத்தை வெளியிட்டு, எங்கே விடியல் என்ற கேள்வியோடு ஒரு ஆவணத்தை வெளியிட்டு அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, எதையெல்லாம் நிறைவேற்றவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக மக்கள் மன்றத்தில் கொண்டு சென்றோம். அது தொழில் முதலீடுகளில் செய்திருக்கக்கூடிய பெரும் தில்லுமுள்ளு, மக்களை ஏமாற்றியது, அதற்கு பொய் முதலீடுகள் என்ற ஒரு ஆவணத்தை வெளியிட்டிருக்கிறோம். இப்படி தொடர்ச்சியாக திமுக ஆட்சியினுடைய
ஒவ்வொரு நாளும் இவர்கள் செய்திருக்கக்கூடிய அதை செய்ய தவறிய இப்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், மதுவிலக்கு பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது விவசாயிகளோட பிரச்சனை, இப்படி எதுவாக இருந்தாலும் இதை அழுத்தமாக செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கவனம் திமுகவை வீழ்த்த வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும். இதில் உள்கட்சி பிரச்சனை என்ற அடிப்படையில் எங்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் கூடிய வகையில் முடிந்த வரையில் அதிலிருந்து எங்களை தவிர்த்து கொண்டு எங்களுடைய திசை, எங்களுடைய நோக்கம், எங்களுடைய லட்சியம் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதில் நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம். அவ்வப்பொழுது எங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இடையூறுகள் வந்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் எங்கள் அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆலோசனை பேரில் லாபகமாக அதை நாங்கள் கையாண்டோம். ஓகே சார், நீங்கள் பேசும்போது கூட குறிப்பிட்டிருந்தீங்க. ஸோ அரசியல் கட்சி எல்லா கட்சிகளுக்குமே நோக்கம் வந்து ஒன்றா தான் இருக்கும், அதாவது வெற்றியை நோக்கி தான் பயணிப்பாங்க. ஆனால் அந்த அரசியல் கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த கட்சிக்கான நோக்கம் வந்து மாறும்ல. பிரதான ஒரு விஷயம் இருக்குது, அதாவது உள்ள வந்து ஒரு உட்கட்சி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து திமுகவுடைய அரசினுடைய தோல்விகளை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா எது பிரதானமாக பேசப்படுதுன்னு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஊடகங்களால் ஊதி பெரிதாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா பாமகவுடைய உட்கட்சி பூசல். மக்கள் வெகுஜன மக்கள்கிட்ட எது எடுத்துகிட்டு போகணும்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ பாமகவுடைய உட்கட்சி பிரச்சனை தானே அப்போ எடுத்துகிட்டு போவோம். ஸோ நம்ம இங்கே நம்மளுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா அது உட்கட்சி பிரச்சனை தானே வெளியில் பேசப்படும். எப்படி திமுகவுடைய அந்த அடிப்படை தோல்விகளாக இருக்கட்டும், அரசனுடைய செயல்பாடுகள் நிறைய குறைபாடாக இருக்கட்டும், இது எப்படி மக்கள்கிட்ட போய் சென்றடையும் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் யாருடன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது நான் கேள்வியாக அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இதை மையமாக வைத்து தான் அவர்கள் செய்திகளை நாள்தோறும் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நம்மளே தீனி போடுற மாதிரி தானே இருக்காது. நம்ம பண்ற ஒரு விஷயம் அந்த ஊடகங்களுக்கு நம்ம தீனி போடல. அவங்க செய்யக்கூடியதை நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இன்னும் நம்ம அஃபென்சிவ் ஸ்டாண்ட்லாம் இதில் எடுக்கல. ஒரே ஒரு குறிப்பாக ஒரு செய்தி சொல்ல நீங்கள் சொன்னதுனால, இந்த பிரச்சனை ஏப்ரல் மாதம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீக்குவதற்கான அந்த பிரச்சனை ஏற்பட்ட போது அந்த துவக்க நிலையில் மருத்துவர் ஐயா அவர்கள், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2 பிரச்சனைகள் உருவான போது ஏதோ ஒரு செங்குத்தான பிளவு பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற ஒரு தோற்றம் அப்பொழுது இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உட்கட்சி பிரச்சனையை கையாண்ட விதம், எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் பல்வேறு விமர்சனங்களை தனிப்பட்ட முறையிலும் அரசியல் ரீதியாகவும் அவர் மீது வைத்த போதும் அதை அவர் எதிர்கொண்டு அதற்கான விளக்கங்களை சொன்ன விதம், அந்த அடிப்படையில் கட்சியினுடைய ஒட்டுமொத்த முன்னணி நிர்வாகிகள், முதன்மையான நிர்வாகிகள், நான் வந்து அடிமட்டத்தில் கூடிய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் என்று சொல்லவில்லை, முதன்மையானவர்கள் அவர்களே மருத்துவர் அன்புமணியை தான் சரியான தேர்வு என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொண்ட விஷயம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள், அவருடைய வயது காரணமாக மற்றவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை சொல்வது என்ற அடிப்படையில் கட்சி என்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால் தான் முழுமையாக இருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஊடகத்தில் வந்திருக்கக்கூடிய தகவல், தற்பொழுது வரக்கூடிய செய்திக்கும் கள நிலவரத்திற்கும் மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது. எனவே இது எந்த விதத்திலும் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அணிக்கும் எந்த விதமான பின்னடைவும் எங்களுக்கு வந்துவிடாது என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். சார், இப்போ நீங்க சொன்னீங்க ஊடகங்கள் எல்லாமே இந்த விஷயத்தை தான் பிரதானமா கொண்டு போறாங்க அப்படின்ட்டு. ஸோ திமுகவை பொறுத்தளவுல பாமக தேர்தலுக்கு ஒரு வலுவான கட்சியா மாறிக்கிட்டு இருக்காங்க. அப்படி விட்டோம்னா நமக்கு எங்கேயாவது பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றதுனால மறுபடியும் இந்த விஷயத்த மறுபடியும் டெலிகாஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணி பாமகவை ஒரு வலுவிழந்த கட்சியா மாத்தணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்களா? அதாவது இந்த பிரிவினைக்கு நடுவுல திமுகவும் ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? 100% நீங்கள் சொல்வதில் மாற்றமே இல்லை. அதுக்காக ஒருத்தர் இங்கே எங்கள் கட்சியில் முன்னாள் கௌரவ தலைவராக இருந்தவர், அதுக்காக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை பல தருணங்களில் நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். ஒரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் 2022. தற்பொழுது அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக அறிவிப்பு வந்த பிறகுதான் முழுமையாக கட்சி தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை சுதந்திரமாக செயல்படவே அனுமதிக்கவில்லை. ஒரு செய்தி நேற்று கூட சொன்னாங்க, அன்புமணி ராமதாஸ் வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வி என்று சொல்கிறார்கள். அது உண்மை அல்ல. அதை நான் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றது 2022 ஏப்ரல் மாதம் 28. அதற்கு முன்பாக 2009 தொடர்ச்சியாக
நடைபெற்ற அத்தனை தேர்தல் 2009, 2011, 14, 21, இந்த எல்லா தேர்தல்களையுமே நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால், அப்பொழுது கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் ஜி.கே. மணி அவர்கள். அப்பொழுது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை உறுதி செஞ்சவர் மருத்துவர் ஐயா அவர்கள். எனவே இது எல்லா தோல்விக்கும் அன்புமணிதான் என்ற தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். 22 தான் இவருடைய துவக்கம். எனவே அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் வந்ததற்கு பிறகு சில நிகழ்வுகள் அவர் வந்தார், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவானது. இதையெல்லாம் உங்களுக்கு கேள்விகளாக இல்லை என்றாலும் நான் சொல்லியிருந்தோம். 2022 ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி மருத்துவர் ஐயா, அப்பொழுது இருந்த கௌரவத்தில் ஜி.கே. மணி தலைவராக இருந்த ஜி.கே. மணி, இவர்கள் எல்லோரும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் திருவேற்காடில் நடைபெற்ற ஜிபிஎனில் அவர் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். எல்லோரும், ஒட்டுமொத்த தொண்டர்கள் எல்லோருடைய விருப்பத்தின் அடிப்படையில் அது நிகழ்ந்தது. 28 முடிந்தது. 29ஆம் தேதி ஏறக்குறைய 34 அமைப்புகள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துணை அமைப்புகள், அத்தனை அமைப்புகளுடைய நிர்வாகிகள், குறிப்பாக தலைவர்களை கொண்ட ஒரு கூட்டம் சென்னையில் கூட்டப்பட்டது. 29, 30ஆம் தேதி மருத்துவர் ஐயா அவர்கள் தைலாபுரம் செல்லுகிறார். ஜூன் 1ஆம் தேதி ஒரு அறிவிப்பு வெளிவருகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் 2 மாவட்ட செயலாளர்கள் நீக்கப்படுகிறார்கள். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியல, எதற்காக நீக்கினார்கள், ஏன் நீக்கினார்கள், என்ன காரணம் என்பது குறித்து கட்சியில் இருக்கக்கூடிய பொதுவான நபர்கள் மூலமாக ஐயாவிடம் பேசுகின்ற பொழுது அப்போ ஐயாவிடம் சொல்லுகிறார், நான் முடிவெடுத்துட்டேன், நான் நீக்குவேன். கட்சிக்கு தலைவராக நீ வேணா இருக்கலாம், கட்சி முடிவெடுக்கக்கூடியது எல்லாவற்றையும் நான் தான் எடுப்பேன் என்று சொல்கிறார். ஏன் அன்புமணி அவர்களை முழுமையாக செயல்படவில்லை என்பதற்கான முதல் சிறந்த உதாரணம், இதற்கு முன்பு ஜி.கே. மணி தலைவராக இருப்பார். அனைத்து முடிவுகளையும் மருத்துவர் ஐயா அறிவிப்பார். அறிவிப்புகள் ஜி.கே. மணியினுடைய பெயரால் வரும். பிரச்சனையோட தொடக்கப்புள்ளி அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. கேளுங்க, 1ஆம் தேதி அந்த செய்தி வருது, இந்த மாதிரி நீக்கிறீங்க, இது என்ன நியாயம், இது சரியில்லை. ஒரு கட்சித் தலைவர், நான் கட்சித் தலைவராக இருக்கேன், குறைஞ்சபட்சம் எனக்கு தெரியணும் அல்லது விவாதிக்கணும், பண்ணலாங்கிற ஒரு முடிவு எடுக்கணும். அது நீங்கள் இப்போ ஐயா சொன்னார்னா நமக்கு மறுக்க போகிறதில்ல. ஆனால் தகவலே இல்லாமல் இது நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை சொன்னவுடன், இவ்வளோதான பிரச்சனை, உன் பிரச்சனை, உன்கிட்ட சொல்லக்கூடாது, உன் பேரில் வருதுன்னாக்கா தெரியப்படுத்தணும். உடனே ஐயா பேரில் அறிவிப்புகள் வர ஆரம்பித்தது. எப்போ? ஆகஸ்ட் மாதம், அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2022. அதிலிருந்து தொடர்ச்சியாக பல நியமனங்கள் ஐயாவின் பெயரில் வருது, பல நீக்கங்கள் ஐயாவின் பெயரில் வருது, பல நியமனங்களும் நீக்கங்களும் வேறொரு இடத்தில் முடிவெடுக்கப்பட்டு அது ஐயாவால் வெளிவருகிறது. கட்சி தலைவராக இருக்கிறார். ஏன்னா தெளிவாக சொல்ல போனால் ஜி.கே. மணி அவர்கள் தான் இது பண்ணுறாரு. ஜி.கே. மணி செய்கிறார், முடிவு வேறொரு இடத்தில் எடுக்கிறார்கள். நான் அதுக்கு மேலே போக விரும்பல. இதில் அன்புமணியோட சரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்னதாக ஒன்று சொல்கிறேன். ஒரு கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி ஒரு மாவட்டத்தினுடைய செயலாளராக கேட்குறார். அவர் இதற்கு சரி என்பதை யோசிக்கிறார். நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்கிறார். இவர் கொடுக்கலங்கிறது தெரிஞ்சிருது. ஒரு சக்தி வாய்ந்த நபரை சந்திக்கிறார். அவர் மூலமாக மருத்துவர் ஐயா அவர்களுக்கு செல்கிறது. உடனடி மறுநாள் காலை அவர் நியமனம் செய்யப்படுகிறார். இது கட்சி தலைவராக என்ன நியமிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி நடக்குது, இது நியாயமா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. அப்பொழுது எனக்கு நல்லா நினைவு இருக்கிறது. கட்சியினுடைய உயர்மட்ட நிர்வாக குழு 18 பேர் 19 பேர் இருப்போம். நானும் அந்த கூட்டத்தில் இருந்தேன். அப்போ அந்த கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது சில சமயங்களில் ஐயா சில முடிவுகளை எடுத்து அதை சில பேரை விட்டு பேச சொல்லுவார். அப்படி ஒரு செய்தி. முக்கியமான தலைவர்கள் அருள்மொழி உட்பட சிலர், பூத்தா அருள்மொழி உட்பட சிலர் நீங்கள் தலைவரான பிறகு கட்சி முழுமையாக வெற்றி பாதையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொன்னார். அதை அன்புமணி இடைமறித்து ஒரு செய்தியை சொன்னார். என்னென்னா, என்னை எங்கே செயல்பட விட்டீங்க, என்னை சுதந்திரமாக செயல்பட நீங்கள் அனுமதித்தீர்களா? கட்சியினுடைய நிர்வாகிகள் நியமிப்பது, கட்சியினுடைய செயல்பாடுகள், செயல் திட்டங்கள், கூட்டங்களுக்கு செல்வது, இந்த எந்த முடிவும் என்னை எடுக்கவில்லை அப்படின்னு சொல்கிற போது ஐயா சொன்னார், எல்லா முடிவும் நான் தான் எடுப்பேன், ஆனால் கட்சித் தலைவர் நீ. அப்படி சொல்லும்போது
மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அப்பொழுது கூட நிதானமாக ஒரு செய்தியை அந்த கூட்டத்திலே தெரியப்படுத்தினார். சரி, எப்பொழுது இது போன்ற ஒரு விமர்சனம் என்று வருகின்ற பொழுது சுதந்திரமாக செயல்பட எனக்கு 1 வருடம் அவகாசம் கொடுங்கள். நியமனங்களிலிருந்து, சுற்றுப்பயணங்களிலிருந்து, கட்சி நிகழ்ச்சிகளிலிருந்து, கொள்கை முடிவுகளிலிருந்து, ஐயா அவருடைய ஆலோசனையோடு, அதில் முக்கியமானது ஐயா அவருடைய ஆலோசனையோடு நான் இதை சுதந்திரமாக செயல்படுத்த எனக்கு இந்த வாய்ப்பை 1 வருடம் தாருங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அது கொடுக்கப்படவே இல்லை. இதன் பின்னணியில் 2022 ஜி.கே. மணி அவர்கள் மிக லாவகமாக ஐயாவின் மூலமாக அன்புமணி அவர்கள் செயல்படாத வகையில் அவர் தொடர்ந்து பார்த்து கொண்டார். இதில் அன்புமணி அவர்கள் நீங்கள் இதில் தான் இப்போ போனோம். இப்போ ஏப்ரல் மாதம் இந்த பிரச்சனை 30ஆம் தேதி நீக்கப்பட்டார்கள். 22 அன்புமணி அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து செயல்பட்ட காலத்தையும், ஏப்ரல் மாதம் பிரச்சனை ஏற்பட்டு அன்புமணி அவர்களை நீக்கியதாக மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னப்பட்ட இந்த 2 காலங்களையும் நீங்கள் பிரித்து பாருங்கள். கட்சியை உயிரோட்டத்தோடு வைத்திருக்கிறார். 100 நாட்கள் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் பாட்டாளி மக்கள் கட்சி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாக்குவதை விட பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்குகிறது என்ற நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார். எல்லா விதத்திலும் கட்சியை வலுவான ஒரு நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார். ஏப்ரல் 30 அப்படியே திருப்பி மருத்துவர் ஐயா அவர்களை பாருங்கள். அதற்கு முன்பு வரை திமுக மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகள், திமுக 10.5 கொடுப்பதிலிருந்து, அவர்கள் ஆட்சி நிர்வாகத்திலிருந்து, கலைஞர் அவர்கள் சொல்வார், நீங்கள் தைலாபுரத்திலிருந்து எனக்கு தைலம் வருகிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல்வேறு நெருக்கடிகளை ஆளும் கட்சிக்கு கொடுத்த மிக மிக சிறந்த அரசியல் தலைவர். அவர் ஒரு சிங்கம் போன்றவர். ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். ஆனால் ஏப்ரல் 30 இன்று வரை ஆளும் கட்சிக்கு எதிரான செயல்பாட்டை மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன மேற்கொண்டிருக்கிறார்? இந்த வித்தியாசத்தை மட்டும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதன் பின்னணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பது உங்களுக்கே நிதர்சனமாக தெரியும். சார், உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ ஊடகங்கள் முழுக்க பேசு பொருளாயிட்டு இருக்கு. அதுவும் மக்களுக்கு தெரியப்படுத்துறதும் சரிதான் நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது இந்த சூழல் உருவாகுது. அவருடைய திட்டமே இதை இப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். அவருடைய நோக்கமே என்னென்னா, ஒரு சாதாரணமாக ஒரு அரசியல் இயக்கம் வலுவானவர்களை மேலும் வலுவாக்குவது, பலவீனமான விஷயத்தை மேலும் பலவீனமாக்குவது. ஆனால் இங்கே அப்படியே நெகட்டிவாக பலத்தை பலவீனமாக்கக்கூடிய முயற்சியை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்பது. அரசியலை நான் கவனித்த காலங்களில் நான் பார்த்துருக்கேன். வன்னியர் சங்கமும் சரியாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், எவ்வளோ வைப்ரண்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். பொலிட்டிக்கலில் ஒரு வைப்ரண்டாக இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி வன்னியர் கம்யூனிட்டி. இதை தாண்டி இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தோம் அப்படின்னா திமுக இங்கே நிறைய சிந்து முடிகிற வேலையை பண்ணுது அப்படிங்கிறத ஓப்பனாகவே சொல்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். திமுக ஊடுருவி உள்ள வேலை செய்கிற அளவுக்கு வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அவ்வளோ வீக்காக இருக்கா? கண்டிப்பாக. அதாவது சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா எங்களுடைய சிக்னேச்சர். ஆமாம், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதனுடைய பிராண்டே அதுதான். குரு அவர்கள் இருக்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கும், ஃபெரோஷியஸாக இருக்கும். அதில் நடைபெற்றது வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடு. ஓகே, மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசுகிறாரு, உங்களெல்லாம் தூக்கி கடலில் தூக்கி போடணும், இங்கே யாரும் எம்எல்ஏவிலேருந்து யாரும் அதெல்லாம் நடக்காது, கிழக்க போகிறது ஒரு விரக்தியினுடைய வெளிப்பாடு. நம்ம உருவாக்கிய ஒரு எம்எல்ஏ சொல்லிடுறேன், அதை நாங்கள் அப்படியே கடந்து போயிட்டோம். கிழக்க போகிறது அப்போது அந்த கூட்டத்திலேயே கிழக்குன்னா அப்போது அது இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சிங்க, இது ஒரு டிசைன் பண்ணப்பட்ட ஒன்று. ஆனால் இன்று வரை நான் அதை இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறேன், நேரடியான செயல்பாட்டில், நேரடியான அவருடைய ஈடுபாட்டில் திமுக வராமலேயே மிகச்சிறப்பாக அவர்கள் ஜி.கே. மணி என்ற ஒரே ஒரு சக்தியை பயன்படுத்தி திமுக இந்த காரியத்தை இன்று வரை செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த இடத்துலையும் வரமாட்டாங்க. சில எதிரிகளை வீழ்த்துவதற்கு காவல்துறை பயன்படுத்துவாங்க, சில எதிரிகளை பயன்படுத்துவதற்கு பண்ணுவாங்க. ஊடகம் அவர்கள் பின்னால் இருக்கிறது. அந்த ஒரு காலகட்டங்களில் அதாவது வன்னியருக்கு இடஒதுக்கீடு கேட்டு வட தமிழகத்தை ஸ்தம்பிக்க வச்ச வரலாறுலாம் இருக்குது, நான் கவனிச்சிருக்கேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வன்னியர் சங்கத்துக்குள்ளேயும் பாமகக்குள்ளேயும் திமுக ஊடுருவிருச்சு அப்படின்னு சொல்றதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. டெப்தா சொல்றேன், பாமகக்குள் ஊடுருவவில்லை,
ஓகே. தைலாபுரம் தோட்டத்துக்குள் ஊறிவிட்டு விட்டார். இல்ல இதான் சொல்றேன். நிறுவனரான ராமதாஸ் அவர்கள் அன்னைக்கு பேசினது வந்து அது ஒரு விரக்தியினுடைய வெளிப்பாடா நான் பார்க்கிறேன். ஏன்னா நான் உருவாக்கின கட்சி, நான் உருவாக்கின எம்எல்ஏக்கள், நான் கொண்டு வந்து நான் நியமிக்கப்பட்ட ஆட்கள் வந்து இன்னைக்கு எனக்கு எதிராக பதிவுப்படும் போது நான் இன்னைக்கு பேச மாட்டேனா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே முன்வைக்கிறாரு. அதாவது அந்த முழுநிலை மாநாட்டில் வைக்கல. ஸோ அதுக்கப்புறம் நடந்த எல்லா நிகழ்ச்சியிலும் வைக்கிறார். நான் நியமிச்ச ஆட்கள் எனக்கு எதிராக பதிவு போடுறான் அப்படிங்கிறப்போ ஒரு விரக்தியினுடைய உச்சமாக தானே பார்க்க முடியும். மருத்துவர் ஐயா அவர்கள் போர்க்குணம் கொண்டவர். அவர் ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜிக்கக்கூடியவர். எடுத்த முடிவை, கொள்கையை நிறைவேற்ற என்பதில் உறுதியாக இருக்கக்கூடியவர். 2006 ஒரு சம்பவம், யூபிஏவில் நாங்கள் இருக்கோம், டெல்லியில் அந்த கூட்டம் நடக்குது. அதில் உயர் கல்வியில் 27 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் கொண்டு வராங்க. அதை தவிர்க்கிறாங்க. அந்த கூட்டம் நடக்கும்போது அந்த கூட்டத்தில் அதை நிறைவேற்றணும்னு சொல்கிறாரு. கடுமையாக எல்லா உயர் தலைவர்களும் இருக்கிறாங்க. முடியாது நடக்காதுன்னு தெரிந்த பிறகு தன் கையில் இருந்த ஆவணங்கள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நான் தான் வெளியேறுவேன்னு சொல்கிறாரு. எல்லோரும் மிரண்டு போயிட்டாங்க. அன்றைக்கு சோனியா அவர்களும் உயர் தலைவர்களும் இல்லை டாக்டர் ராமதாஸ் நீங்கள் கூல், நாங்கள் வந்து இதை டிசைட் பண்ணோம், இந்த கூட்டத்தை ஒத்தி வைப்போம். இன்று மாலை இன்னொரு யூபிஏ மீட்டிங் ஒரே நாளில் 2 கூட்டம் நடைபெறுறது அன்றைக்கு தான் 2006. அதில் கலைஞர்கிட்ட கேட்குறாங்க, என்ன இப்படி பண்ணுறாரு, ஐயோ ஒரு மோசமானவர், இடஒதுக்கீடுனா ரொம்ப சீரியஸாக இருப்பார் அப்படின்னு சொன்ன அந்த அளவிற்கு இருந்தவர் தான் மருத்துவர் ஐயா அவர். அந்த அளவுக்கு ரொம்ப அதிதீவிரமானவர். ஆனால் இன்றைக்கு அவரை கையில் கொடுக்குற சீட்டு, என்ன துண்டு சீட்டு என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே படிக்கக்கூடிய, அப்படியே சொல்ல இது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி அவருடைய அறிக்கைகள் எல்லாமே எவ்வளவு துல்லியமா எவ்வளவு நுணுக்கமா இருக்குங்கிறத நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு வந்து திமுக எழுதி கொடுக்குது, ஜிகே கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியுமா? கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, ஏப்ரல் 30 மீண்டும் ஐயாவோட அறிக்கைகள் எடுத்து பாருங்க, அன்புமணி ராமதாஸோட அறிக்கைகள் எடுத்து பாருங்க. அப்போ எங்க கோளாறு? மிகப்பெரிய குழு, மிகப்பெரிய அதற்கு பிறகு திங்க் டேங்க் அப்படின்னு சொல்கிற ஒரு இயக்கம் கொண்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதில் இருக்கக்கூடிய செகண்ட் லெவல் லீடர்ஸ் எல்லோரும் இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் அதற்கு பிறகு வரக்கூடிய அன்புமணி ராமதாஸோட அறிக்கை, நான் சொல்ல இந்த 2 ஆவணங்களும் இந்த பிரச்சனைக்கு புரிவுனாது. இதற்கு பிறகு ஏதாவது ஒரு ஆவணம், ஏதாவது ஒரு பொதுவெளியில் மருத்துவர் ஐயாவுடைய கருத்து வெளிவந்திருக்கிறதா பாருங்கள். எனவே ஒட்டுமொத்த அரசியல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த செயல்பாடுகள் என்பது அது நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு என்ன சொல்லப்பட வேண்டும், அவர் என்ன வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டுமே அது வந்து செய்தியாக மாறிக்கிட்டு. ஓகே, நீங்கள் குறிப்பிடுறது ஒரு 2 பேரை குறிப்பிடுறீங்க. சேலம் மேற்கு தொகுதியுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய அருள் அவர்களை குறிப்பிடுறீங்க, ஜிகே மணி பெண்ணாகரம் எம்எல்ஏ ஜிகே மணியை குறிப்பிடுறீங்க. இந்த 2 பேர்களை தவிர்த்து பூத்த அருள்மொழியாக இருக்கட்டும், தீரன் அவர்களாக இருக்கட்டும், மணியசங்க நிர்வாகிகளாக இருக்கட்டும், நிறைய பேர் ஐயாவோட தான் நிற்கிறத பார்க்க முடியுது. ஸோ அப்போ அவங்க எல்லாமே வந்து திமுக ஆட்கள்னு நம்ம குறிப்பிட்டு போக முடியாதுல்ல. தீரன் அவர்கள் எங்கே சென்றார், என்ன விமர்சனம் ஐயா மீது வைத்தார், எப்பொழுது வந்தார்? அருள்மொழி அவர்கள் எங்கே இருந்தார், எப்பொழுது சென்றார், எப்பொழுது வந்தார்? எனவே சென்றவர்கள், வந்தவர்கள், இணைந்தவர்கள் இப்பொழுது பேசுகிறாங்க. ஐயாவோடவே இருந்தவர்களை நான் சொல்லட்டுமா? அமைச்சர் வேலு அவர்கள் எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்தவர், இன்றைக்கு யாரோடு இருக்கிறார்? என்டி சண்முகம் அவர்கள், அவரோடு நெருங்கி பழகியவர். என்டி சண்முகம் முன்னாள் மத்திய அமைச்சர், இன்றைக்கு யாரோடு இருக்கிறார்? ஆர்ஜி என்று சொல்லக்கூடிய விருகை வள்ளல், அவர்தான் சொத்து பாதுகாப்பு குழுவினுடைய உறுப்பினர். அவர் ஒரு டாக்டர், விருத்தாசலம், யாரோடு இருக்கிறார்? டாக்டர் செந்தில், தருமபுரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவருக்கு ஐயா அவர்கள் வாய்ப்பை கொடுத்தார், யாரோடு இருக்கிறார்? இப்படி மிக முக்கியமானவர்கள் ஐயாவுடைய நிழலாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஏன் அவருக்கு எதிரான மனநிலையை, ஏன் அவரோடு இருக்க முடியாது என்ற சூழலை ஏன் எடுக்கிறாங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். அதனால் நான் இதை பேசும்போதே எனக்கு வந்து ஒரு இயல்பாக பேசணும், அதையும் தாண்டி எனக்குள்ளாக உணர்ச்சி வசப்படுறேன். கிடையவே கிடையாது. என்ன எடுத்துங்க, நாங்கள்லாம் ஐயாவுக்கு எதிராங்க. அவருடைய சிந்தனை, அவருடைய லட்சியம், அவர் என்ன நினைக்கிறாரு அதை ஒரு சட்ட போராட்டமாக நடத்தி முடிக்கணும்னு நான் வந்து செய்யக்கூடிய நபர்கள். ஏன் நாங்கள்லாம் வந்து இந்த முடிவு எடுக்கிறோம்? எத்தனை கேள்விகளை எங்கள் மனசாட்சி கேட்டிருக்கோம். அந்த பிரச்சனைகள் வரும். எது சரி? ஐயாவிடம் இருப்பது சரியா, அன்புமணி அவர்களோடு செல்வது சரியா? பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்காலத்தில் யார் காப்பாற்றுவார்கள்? நான் இன்றைக்கு சொல்கிறேன், மருத்துவர் அன்புமணி ராமதாசர் இவர்கள் இத்தகைய முடிவை அவர் மேற்கொண்டு இதை அவர் செய்யவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்பதே இல்லாமல் போயிருக்கும். சார், இப்போ ராமதாஸ் அவர்கள் எடுக்கிற கொள்கையில் அவர் உறுதியாக இருப்பாங்க அப்படின்ற, ஒரு உரிமைப்பிரியாக இருப்பாங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துச்சோம். இப்போது இந்த அன்புமணி அவங்களுக்கும் ராமதாஸ் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை?
அப்புறம் சுகுந்தன் அவங்க, முகுந்தன் அவங்க, காந்திமதி அவங்க, இவங்க எல்லாருமே கட்சிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்களே, இது அவரோட கொள்கைக்கே மாறுபட்டிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இது 2. முதல்ல ஐயா அவர்களுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்குறீங்கள, நல்லா தெரிஞ்சுங்க. 2022 தான் மீண்டும் துவக்கப்புள்ளி, அன்புமணி தலைவரானதற்கு பிறகு. இது போன்ற ஒரு பிரச்சனை வந்த பிறகு ஒரு முடிவை ஐயா எடுக்கிறப்ப அது சம்மந்தமாக ஐயாட்ட போய் இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக ஒரு எல்லோரிடமும் இணக்கமாக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் பேசுகின்ற பொழுது, ஓ அப்படியா, அப்போ நம்ம பேசலாம் என்று சொல்வார்கள். ஒரு கூட்டம் நடத்தப்படும். கூட்டத்தில் ஐயா ஒரு கருத்தை சொல்வார், அன்புமணி அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் எல்லாம் சொல்லுவோம். ஐயா அவர்களை புகழ்ந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் பேசுவார்கள், அன்புமணியுடைய செயல்பாட்டை சிறப்பாக ஐயா அவர்கள் பேசுவார்கள். நல்ல இணக்கமான சூழல் நன்றாக இருக்கும். 2 நாட்களில் அந்த சூழல் மாறும். தந்தை மகன் ஒன்றாகிவிடக்கூடாது, இணைந்து விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக செயல்பட்டார்கள். மிக மிக கவனமாக இது நடைபெற்றது. இந்த கட்சியில் தந்தை மகன் இருவரும் இணைந்து விடக்கூடாது என்பதற்கான ஒரு சக்தி செயல்பட்டது. அந்த சக்தியினுடைய செயல்பாட்டை ஜி.கே. மணி அவர்கள் செயல்படுத்தினார். இதில் தான் நாம் சொல்கிறோம், இந்த சூழலை நீங்கள் கவனத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஐயாவும் அன்புமணி அவர்களும் இணைந்திருக்கிறார், கட்சியை கொடுத்துறார். ஐயாவை பற்றி சொல்லணுன்னா, நாராயணகுருவை போன்று, லட்சுமி நாராயணன் போன்று எந்த அரசியல் இயக்கமும் எந்த பதவிக்கும் நான் வரமாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள். எங்களுடைய கட்சியினுடைய பைலா, இன்றைக்கி ஜி.கே. மணி கூட சொல்கிறார், ஐயாவுக்கு தான் எல்லா அதிகாரமும் உச்சபட்ச அதிகாரங்கிறார். பைலாவில் அப்படிலாம் கிடையாது. இந்த கட்சியினுடைய விதிகளில் ஐயா அவர்கள் எந்த நிர்வாக பொறுப்பிலும் தலையிட மாட்டேன் என்பதுதான் ஐயா அவருடைய நிலைப்பாடு. ஆனால் ஐயா அவருடைய மனநிலை, அதை நான் சொல்லணும், தன்னை தவிர வேறு யாரும் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருப்பார். அதே போன்று அந்த முடிவுகள் இது போன்ற விஷயங்களில் என்பது கட்சியை பொறுத்தவரையில் தான் மட்டுமே நிர்வாகம் செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்ற மனநிலை கொண்டவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அதே செய்கிறார். அன்புமணி அவர்கள் அந்த பதவிக்கு வந்த பிறகு அவருடைய மகன் சார், அவர் சீராட்டி பாராட்டி பல்வேறு பதவிகளை கொடுத்தவர், ஒரு நல்ல ஒரு நிர்வாகியாக தன்னை பண்ணுவார். எல்லா இயக்கங்களும் இன்றைக்கி திமுகவை எடுத்துங்க, இன்றைக்கி வைகோ அவர்கள் இயக்கம், கலைஞர்கிட்டருந்து ஸ்டாலின் அவர்கள் பிரச்சனை வந்தபோது வாரிசு அரசியலை பற்றி விமர்சனம் செய்தவர். ஆனால் அவருங்க இயக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி துரை வைகோ செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஜி.கே. மணி அவர் பையனை கொண்டு வந்து பக்கத்தில் சீட்டில் உட்கார வச்சிருக்கிறார். இன்றைக்கி நான் இதை பற்றி பேசினாக்கா இது விமர்சனமாக மீண்டும் மாறிடும். அப்படி அவரை கொண்டு வந்து அவரை செயல்படக்கூடிய இடத்தில் வைக்கின்ற பொழுது அப்படி நடந்துவிடக்கூடாது என்ற ஒரு 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 அரசியல், ஒரு சக்தி இதை செயல்படுத்துகின்ற பொழுது அதுதான் இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி கூட ஐயா அவர்களுடைய இந்த கருத்து வலிமை பெறவில்லை. இப்போ அன்புமணியை விமர்சனம் செய்கிறார், என் மகனை நான் கொண்டு வந்து தப்புன்னு சொல்கிறாரு, நான் வந்து சில தவறுகளை செய்துவிட்டேன் அப்படின்னு ஐயா அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த தவறை செய்துட்டேன்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் இந்த கட்சியில் எத்தனையோ பேர் இருக்காங்க, கௌரவ தலைவராக இருக்கலாம், செயல் தலைவராக இருக்கலாம், செய்திருக்கலாம். ஆனால் தன்னுடைய மகளை கொண்டு வருகிறார், பேரப்பிள்ளைகளுக்கு கொடுக்குறார், பசுமை தாயத்துக்கு கொடுக்குறார், ஜி.கே. மணியோட பிள்ளைக்கு கொடுக்குறார். அப்போது இதிலிருந்து இல்லை இது வேறு ஏதோ ஒரு பிரச்சனை என்பதை சமூகமும் தமிழகமும் அது கவனிக்கிறாங்க. அதனால்தான் அவருடைய கருத்து என்பது வலிமை பெறவில்லை. நல்லா தெரிஞ்சுங்க, நேற்றெல்லாம் அவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட ஒரு ஃபெரோஷியஸாக இருந்த ஒரு தலைவர் இன்றைக்கி ஒரு கையில் இருக்கக்கூடிய ஒரு பொம்மையை போன்று அவரை மாற்றி இருக்கிறார்கள். ரொம்ப வருத்தமானது. விஷயத்தை சொல்லணும், நாங்கள் எல்லாம் ஐயாவிற்கு எதிராக செயல்படுகிறோம், ஐயாவினுடைய புகழுக்கு களங்கம் பட்டுகிறோம் என்று விமர்சனம் செய்கிறார்கள். நாங்கள் எதிர்முனையிலிருந்து எந்த விதத்திலும் மருத்துவர் ஐயாவினுடைய நற்பெயருக்கு, அவருடைய புகழுக்கு, அவருடைய பெருமைக்கு சிறு குந்தகம் கூட கூடாது என்று நாங்கள் மிக மிக கவனமாக இருக்கிறோம். நீங்கள் கேட்கக்கூடிய பல கேள்விகளில் என்னால் சொல்லக்கூடிய செய்திகள் இருந்தாலும் கூட நாங்கள் அது ஒரு விதத்தில் மறைமுகமாக எங்கள் ஐயாவை விமர்சனம் செய்வதாக மாறிவிடக்கூடாது என்று நாங்கள் நிதானமாக இருக்கிறோம். ஐயாவினுடைய நிழல், நம்பிக்கை நட்சத்திரம், அவருக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், தியாகச்செம்மல், ஓய்வறியாத உழைப்பாளி என்று சொல்லக்கூடிய திரு ஜி.கே. மணி அவர்கள் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை பார்த்து, நாங்கள் இதுவரையில் ஒத்துக்கொள்ளாத, இதுவரையில் அதை பற்றி பேசாத ஒரு விஷயத்தை
50 வருடத்திற்கு முன்பே அது நடந்து விட்டது, இப்பொழுது அது ஒரு பிரச்சனையா என்று சொல்லுகிறார். இது தர்மமா? இது ஐயாவுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய வேலையா? இந்த காரியத்தை அவர் செய்யலாமா? அதிலிருந்து அவர் என்ன சொல்ல முற்படுகிறார்? இதுதான் எங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள பிரச்சனை. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.